அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய மிராக்கிள் லைஃப் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிற ஒரு மிராக்கிள், நம்மளுடைய உடலில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காததுனால அதை நம்ம பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறதில்ல. நம்முடைய உடம்பு செல்கள் பிரிதன் மூலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றது நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, ஒவ்வொரு வினாடிகளும் 2 மில்லியன்னா 20 லட்சம் செல்கள். இந்த 20 லட்சம் செல்கள் ஒவ்வொரு வினாடியும் புதியதாக உற்பத்தி ஆகிறது. அதே அளவு 20 லட்சம் செல்கள் இறக்கிறது, கழிவுகளாக வெளியேறி. அப்போ இந்த செல் பிரிதல் அப்படின்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வினாடிக்கே இவ்வளோ ஆகுது அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ஏறக்குறைய 120 மில்லியன். அப்போ ஒரு நாள் முழுக்க நம்முடைய உடலில் எவ்வளோ இந்த செல் பிரிதல் நடக்குது அப்படின்னா 172 பில்லியன். அப்போ சற்றேறக்குறைய 1.7 ட்ரில்லியன் நம்முடைய செல்கள் இது. இப்போ நம்முடைய உடம்புல பார்த்திங்க அப்படின்னா 37 ட்ரில்லியன் செல்கள் நம்முடைய உடம்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 37 ட்ரில்லியன் செல்களில் 1.7 ட்ரில்லியன் செல்கள் ஒவ்வொரு நாளும் நாம் 24 மணி நேரத்தில் நம்முடைய உடம்பில் இருந்து புதிதாக உற்பத்தி ஆகின்றன. அப்போ இந்த அதிசயத்தை நாம் உணர்ந்தோமானால் மட்டும்தான் நம்ம இந்த உடல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த மரணத்தை ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பிறந்தா இறக்கணும் அப்படின்ற ஜென்ரலைஸ் பண்ணிவிட்டு மரணத்தை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படுறதில்லை. ஒரு மனிதன் செத்தாலும் கவலைப்படுறதில்லை, 1000 குழந்தைகள் செத்தாலும் கவலைப்படுறதில்லை. இந்த போர்கள் மூலமாக அணுகுண்டு இந்த குண்டுகள்லாம் போட்டு இங்கே 1,00,000 பேர் செத்தாங்க, 2,00,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏதாவது தகவல்களை நம்ம உள்வாங்கினா கூட அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. காரணம் என்னென்னா, இது எல்லாம் நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. பட் நம்ம உடம்பில் இப்படிப்பட்ட அதிசயம் ஒரு நொடி பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது நம்முடைய உடல் 15 மாதங்களில் முழுக்க புதிய உடலாக உற்பத்தி ஆகி விடுகிறது. அப்போ எது ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னா, மனம் என்பது தான் பழசாக இருக்குது. அப்போ இந்த மனசை நாம் புதிய எண்ணங்களாலும் நல்ல சிந்தனைகளாலும் நாம் நிறைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வும் புதுசாக மாறிடும். அப்போ இந்த உலகத்தில் பிரபஞ்ச சக்தியிலிருந்து தான் இந்த செல்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகுது. அப்போ நம்மளுடைய எல்லாருடைய ஆதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லலாம். இது கடவுள் படைத்தாரா, அந்த ட்ரேஸ்லாம் அது வேறு விஷயம். அதில் போனோம்னா ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்க முடியாது. முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, இதெல்லாம் நாம் பார்க்காம எங்கேருந்து வந்திருக்கக்கூடியது இந்த உலக உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்து தான் இந்த உலக உயிர்கள் வந்திருக்கிறது. அப்போ நாம் எல்லோரும் ஏக சகோதரர்கள், ஒரே சோர்ஸில் தான் இருந்து நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியுது. இப்போ உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் ஏக சகோதரர்கள்லாம் குதக்கமாக பேசுகிறவங்களாம் சில பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தினுடைய அதிசயம், படைப்பினுடைய அதிசயம், அது ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி இந்த இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு இதில் நம்மளை ஒரு நிலையில் கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா அதனுடைய ஆதின்றது பார்த்திங்கன்னா ஒரு பொருளில் வந்ததுனால நாம் எல்லோரும் ஏக சகோதரர்கள் என்ற ஒரு நிலையில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மனம் இந்த அந்த ஏக சகோதர நிலையை உணராத காரணத்தினால தான் இன்றைக்கி உலகெங்கிலும் போர், இந்த வியாபாரம் அப்படின்ற நிலையில் ஆயுத விற்பனைகள்லாம் வியாபாரத்தில் புகுத்துனதுனால அந்த வியாபாரிகள் அவங்க தூண்டுதலின் பேரில் பல நாடுகள் இன்றைக்கி போர்களெல்லாம் ஈடுபட்டுட்டு இந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான இந்த மனித உயிர்களை அவர்கள் அழிச்சிட்ருக்குறாங்க. பட் ஆனால் அழிக்கிறவனும் ஒரு நாள் அழிஞ்சு தான் போகிறான். அதுதான் இன்றைக்கு யாருமே புரியறது கிடையாது. இன்றைக்கி ஆயுத விற்பனையில் பெரிய நிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் அவன் செத்து தான் போகிறான். பட் அவன் அந்த ரகசியத்தை உணரலை. அதே நேரத்தில் செயற்கையான பொருளாதார வீழ்ச்சிகள் நாடுகளிடையே ஏற்படுத்தப்படுகிறது. இப்போ நமக்கு சமீபமாக பார்த்தோம் அப்படின்னா கியூபா போன்ற நாடுகள், வெனிசுலா போன்ற நாடுகள்லாம் அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களுடைய உழைப்பை வச்சு அவங்களுடைய இயற்கை வளங்களை வச்சு அவங்க ரொம்ப நல்லாவே
தன்னுடைய நாட்டை வந்து பரிபாலனம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த உலக சக்திகள் பார்த்திங்க அப்படின்னா, வல்லரசு அப்படின்ற சக்தி பார்த்திங்கன்னா, அந்த நாட்டை வெனிசுலா நாட்டை வந்து அவர்களுடைய உரிமையை கூட பார்க்காம போயிட்டு அதை அடித்து பொடிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர்களுடைய வளங்களை வந்து அந்த வல்லரசு நாடுகள் எடுத்து சாப்பிட்றத பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி அடுத்தது வந்து கியூபா. இந்த மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து இவர்களுடைய அந்த இது வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ தான் மட்டும் வல்லரசாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் தான் உலக நாடுகள் எல்லாரையும் வந்து அழித்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உடலினுடைய அற்புதத்தையும் உயிரினுடைய அற்புதத்தையும் நமக்கு வாழ்க்கை அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்தால் மட்டும்தான் வரும். இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சாந்தி சமாதானம்ன்றது வந்து நிலவும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாந்தி சமாதானம் இந்த மாதிரியான வந்து ஒரு கொஹைரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைந்து செயல்படுகின்ற தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊடகங்களாலேயும் பிரிவினைகளாலேயும் ஜாதி மத பிரிவினைகள் நாடுகள்ன்ற பிரிவினைகளெல்லாம் இவர்கள் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறேனே, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இந்த உலக நாடுகள் எல்லாரும் தனித்தனி பிரிஞ்சு இருந்துட்டு அவர்களுக்குள்ளாகவே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது வந்து ஆயுத விற்பனையாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. பட்டு இந்த மாதிரி இது வந்து இவர்களுடைய அந்த மனிதத்தன்மையில் இவர்கள் இருக்கிறார்களானா அந்த மனிதத்தன்மையை மீறி மிருகத்தன்மைன்னு கூட சொல்ல முடியாது. மிருகங்கள்லாம் வந்து அதுங்களுக்கு வந்து தேவையானது மட்டும்தான் நுகருதுங்க, நல்லா ஆரோக்கியமாக வாழுதுங்க, இறக்குதுங்க. இப்போ வந்து ஒரு புதிய ஒரு இசம் இந்த உலகத்தில் நடந்து போச்சு. அதாவது என்ன அப்படின்னா வல்லரசு இசம், நான் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற அந்த ஒரு மனோநிலையில் சில நாடுகள் நடக்கிறதுனால அதே நேரத்தில் வந்து பெரும் பொருளை வந்து இந்த உலகத்தில் நடக்கின்ற அந்த வியாபாரங்கள் மூலமாக ஈட்டிய அந்த வியாபார பெரு வணிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் தான் இந்த உலகத்தை வந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நிலமை ஓடிட்டுருக்கு. அப்போ அந்தளவுக்கு வந்து இவர்கள் வந்து ஒரு மனிதத்தன்மையில் இருந்து ரொம்பவும் விலகிய ஒரு தன்மையில் தான் இப்போ உலக அந்த ஆளுமை என்று இருக்கிற அந்த மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சரி, இதுதான் அதிகாரம் ஒரு இடத்துல சேர்ந்தது அப்படின்னா அந்த அதிகாரத்தை வந்து தன்னுடைய கையில் வச்சுக்கிறவன் வந்து மனிதனாக இருந்தான்னா இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும். அவன் அரக்க குணத்தோட இரக்க சிந்தனை இல்லாத ஒரு மிருகத்திலும் கேடானவனாக மாறிட்டான் அப்படின்னா அது என்ன நடக்குன்றது இன்றைய உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதற்கு விதை எங்கே போகுது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுடைய எண்ணங்களில் இருந்து தான் இந்த மாதிரியான இது போகுது. அதற்கு தான் சொல்கிறேன், அவன் வந்து ஊடகத்தின் மூலமாகவும் இந்த வலைதளங்கள் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய படைப்பினுடைய ரகசியத்தையே இந்த மக்கள் உணரக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆடு நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம், அது ஆசையாக அதுக்கான உணவுகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எனக்குன்னா ஒரு நாளைக்கு அதை வெட்டி சமைக்கணும்னா நம்ம சமைச்சிடுவோம். அதே மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இதே மாதிரி மனிதர்களை வந்து வாழ விட்டு அவர்களை வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணி அவர்களை என்றைக்கு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி போட்டு தள்ளுற ஒரு சூழ்நிலை தான் இன்றைய உலகத்தில் நடந்துட்டுருக்குது. அப்படின்றது தான் நாம் நடக்கிற ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்து போர்கள் நடக்கும் பொழுது உலகளாவிய அளவில் இருக்கிற இந்த 850 கோடி மக்கள் அந்த பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான வல்லமை இங்கே யாருக்காவது இருக்கா பார்த்தீங்களா? அதுதான் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு நூதன அடிமைத்தனம் தான் இந்த உலகத்தை வந்து இயக்கிட்டு இருக்குது. இது எதனால் அப்படின்னா இந்த மிராக்கிள்லெஸ் லைஃப்பை வந்து நாம் புரிஞ்சிக்காததுனால தான். அதே இது அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த உடம்புல இவ்வளோ ரகசியம் இருக்குது, இந்த மாதிரியான செல்கள் பிரிதெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அறிவியல் மூலமாக சொல்கிறதும் அந்த பெரிய வணிக நிலையில் இருக்கிறவங்க தான். அப்போ குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடி விட்டுட்டு மனித படைப்பினுடைய ரகசியத்தையும் சொல்லிவிட்டு அவர்களை வந்து நினச்ச மாத்திரத்தில் வந்து அவங்க எலிமினேட் பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது இங்கே அன்பு கருணை தயை இதெல்லாம் எங்கே போயிட்டு ஒளிஞ்சிக்கிருச்சு அப்படின்னு தெரியல. ஆக அரக்க குணம் இரக்கமற்ற சிந்தனைகள் நினச்ச விஷயங்களை செய்கிறது
நினச்ச நாடுகள் மேலே வந்து பொருளாதார தடைகள் போடுறது, அந்த மக்களினுடைய உழைப்பை சுரண்டி வாழுது. அப்போ ஒரு தனி மனிதன் வந்து அவனுடைய உரிமையான அந்த சாந்தமான அமைதியான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு இது வந்து இங்கே மறுக்கப்படுதுன்றது தான் வந்து ஒரு தெளிவாக தெரியுது. பட் பிரபஞ்ச சக்தி வந்து இதற்காக இப்போது இந்த நம்ம உடம்புல நடக்கிற இந்த 2 லட்சம் செல்கள் பிரியறதை வந்து இவங்க சொல்லி நம்ம பிரிய வைக்கல. அது வந்து இயற்கை பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை படைச்சி நாம் உயிர் எப்படி வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படின்றத வந்து அது தீர்மானம் பண்ணி நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அந்த உரிமையோடு தன்னைத்தான் உணர்கின்ற ஒரு நிலை. இதுதான் வந்து இந்த இந்திய ஞானிகள் வந்து நமக்கு வகுத்து வைத்து விட்ட ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு வழிமுறை. அப்படின்னா எல்லா உயிர்களும் அன்பு செலுத்தி அந்த உயிர்களை வந்து நாம் பாதுகாத்து பண்ணுறது. இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் கூட பார்க்குறேன், சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதி வெறி மத வெறியெலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சமாதானமான ஒரு கருத்து சொன்னாலே அதையே வந்து அவர்கள் ஏளனப்படுத்துறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அப்போனா அந்தந்த மனதில் வந்து அப்படிப்பட்ட ஒரு வக்கர புத்திகளை வந்து மனிதர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. அதாவது நிலைக்கேற்ற மாதிரி ஏற்படுத்திக்கிறாங்க, அதிகார நிலைக்கேற்ற மாதிரி ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதி வெறி மத வெறி அது மாதிரியான ஒரு நிலையில் இயங்குறான். இப்போ இதே வந்து ஒரு பதவியில் இருக்கிறவன் பார்த்திங்க அப்படின்னா அவனோட நிலையில் அவன் இயங்குறான். உலகத்தையே வந்து ஆட்சி பண்ணுறவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் நினச்சானா ஒரு அந்த இன அழிப்பு போன்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடத்திடுறான். இதை வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கே யாருமே கிடையாது. அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த உலகத்தில் வந்து இயற்கை இறைவன் நம்மளை அந்தளவுக்கு ஒரு பொக்கிஷமாக நம்மளை படைச்சிட்டு நம்மளையெல்லாம் அனாதையாக விட்டுட்டானோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் வந்து அழிவை நோக்கி போகிறவனை வந்து தட்டி கேட்குறதுக்கு வந்து எந்த விதமான சக்தியும் இல்லை. பார்த்திங்களா, அது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ ஒரே இடத்துல இப்போ பார்த்திங்க அப்படின்னா காசான்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடந்தது. இப்போ இலங்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நிலைக்கு போன ஒரு 1,40,000 பேர் அழித்தாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்குறது யார்? இதற்கெல்லாம் இந்த குற்றவாளிகளை வந்து தண்டனை கொடுக்கறது யார்? இல்லை இது வந்து இந்த அதிகார வர்க்கங்கள் அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு இது இப்படியே போகிறதா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய படைப்பினுடைய ரகசியத்தையும் எந்த வேலைக்கு அவன் வந்தான்றதையும் அவன் உணர்ந்து பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நுகர்வு அடிமைகளாக தான் இன்றைக்கி மக்களை மாற்றி வச்சுருக்காங்க. தேவையே இருக்கோ இல்லையோ இஎம்ஐ வாங்கி பல விஷயங்களை வந்து நாம் நுகர்ந்துட்டு அதை வந்து அதற்கு வந்து வட்டி கட்டி வரி கட்டி இது மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம வந்து இந்த அடிமைப்படுத்தி வாழ்கின்றார்களே தவிர உண்மையான அந்த மன அமைதின்ற அந்த சாந்தம் ஆனந்தம் ஒவ்வொரு தனி மனிதனும் அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை இங்கே இருக்கிறதா என்றால் அது எலிமினேட் பண்ணப்பட்டதுன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பேசுகிறவங்கள கூட எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து இருக்காங்க. அதனால தான் பெருவாரியான மக்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வழிபாடு செய்கிறது அப்படின்றது. ஆனால் வழிபடுதல்ன்றது வந்து நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஈசன் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அவன் நிகழ்த்தும் அந்த அதிசயம், இதை தான் நாம் வந்து உணர்ந்து நமக்குள்ளே இருக்கிற ஈசனை நாம் வழிபட்டு நாம் ஒழுக்கம் அப்படின்ற அந்த ஒரு வாழ்வியலில் பண்ணிவிட்டு நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பிற உயிர்களுக்கு பரோபகாரம் போன்ற விஷயத்தெல்லாம் நாம் செய்து இந்த ஏகோதர சகோதரத்துவ அந்த நிலைநாட்டி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அமைதி நிலவும் சாந்தி நிலவும் சமாதான நிலவும் அவரவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலக வாழ்வியல் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய இது. அந்த எண்ணங்களால் பிற உயிர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால் உழைப்பு என்பது தான் சரிவிகித உழைப்பு என்பது தான் மிகச்சிறந்த வாழ்வியல்ன்றதை வந்து மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக மிகச்சிறந்த உழைப்பு, மிகச்சிறந்த எண்ணங்கள், செயல்கள், சொல் இவைகள்லாம் இந்த மனித குலம் அவங்க சரியாக பின்பற்றிட்டாங்க அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த மிராக்குலஸ் லைஃப்பை நாம் உணர்ந்து மிராக்கிளுடன் மிராக்கிளான அந்த சாந்தம் அமைதி அந்த அமைதி நிலையில் பிரபஞ்சத்துடைய படைப்பாற்றலை வந்து நாம் உணரக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்படும் சொல்லி இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தனி மனித ஒழுக்கம்
தனி மனித உழைப்பு, தனி மனித உயர்வு அப்படின்ற ஒரு நிலையில் நாம் சீரும் சிறப்புமாக வாழலான்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.